அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார்? வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் பாரதியார். இரண்டாவது வினா. ரூபாயத் என்ற உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மூன்றாவது வினா. குருவுக்கு மிஞ்சிய சீடர் என்று பி. ஸ்ரீ ஆச்சார்யா யாரை பாராட்டினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதிதாசன். நாலாவது வினா. தென்றல், முல்லை இதழ்களின் ஆசிரியர் யார்? தென்றல் மற்றும் முல்லை என்ற இதழ்களின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். ஐந்தாவது வினா. பால்வீதியை எழுதியவர் யார்? பால்வீதி என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அப்துல் ரஹ்மான். பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஆறாவது வினா. ஆனந்தரங்கர் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 25 ஆண்டுகள். ஏழாவது வினா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்த வினாவை அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மு. வரதராசனார். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் மு. வரதராசனார். எட்டாவது வினா. உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எது? இதன் சரியான விடை ஆப்ஷன் பி, போரும் அமைதியும். ஒன்பதாவது வினா. இரண்டாம் நக்கீரர் என்ற சிறப்பு பெருமைக்குரியவர் யார்? இரண்டாம் நக்கீரர் என்ற சிறப்பு பெருமைக்குரியவர் யார்? இதன் சரியான விடை ஆப்ஷன் ஏ, சி. இலக்குவனார். பத்தாவது வினா. சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மௌனி. சிறுகதையின் திருமூலர் மௌனி. 11வது வினா. சிறுகதைகளின் தந்தை யார்? சிறுகதைகளின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வ.வே.சு. ஐயர். சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். 12வது வினா. சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். 13வது வினா. சூரிய நாராயண சாஸ்திரிகள் என்பது யாருடைய இயற்பெயர்? ஒரு முக்கியமான வினா. சூரிய நாராயண சாஸ்திரிகள் என்பது யாருடைய இயற்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரிதிமாற் கலைஞர். 14வது வினா. திருவிக இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் தலைப்பிலுள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் சி, 430 பாக்கள். 15வது வினா. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ஜி. போப். 16வது வினா. சமபந்தி முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சமபந்தி முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, முத்துராமலிங்க தேவர். சமபந்தி முறையை நடைமுறைப்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர். 17வது வினா. ஈ.வே. ராமசாமி காங்கிரஸில் இணைந்த ஆண்டு? ஈ.வே. ராமசாமி காங்கிரஸில் இணைந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி,
1919. 18வது வினா கோவில்பட்டி, சிறுகுடல்பட்டி போன்ற ஊர்கள் எந்த நிலத்தை சார்ந்தவை? இதன் சரியான விடை ஆப்ஷன் டி முல்லை நிலம். 19வது வினா தாயுமானவர் எந்த மன்னரிடம் பணிபுரிந்தார்? தாயுமானவர் எந்த மன்னரிடம் பணிபுரிந்தார்? இதன் சரியான விடை ஆப்ஷன் டி விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர். 21வது வினா சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் எனும் குறிப்பு காணப்படும் நூல். சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்னும் குறிப்பு காணப்படும் நூல். இதன் சரியான விடை ஆப்ஷன் பி மணிமேகலை. 21வது வினா தாயுமானவர் பாடல்களில் அதிகமாக காணப்படும் நெறி. இதன் சரியான விடை ஆப்ஷன் சி துறவு நெறி. 22வது வினா சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதன் சரியான விடை ஆப்ஷன் பி அனுமன். சிறிய திருவடி அனுமன். 23வது வினா உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டத்தை பாடியவர் ஒட்டக்கூத்தர். 24வது வினா புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? ஒரு முக்கியமான வினா. புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உலிங்கை திணை. புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை உலிங்கை திணை. 25வது வினா பதிற்று பத்தில் அரசியல் கிழார் பாடியது எந்த பத்து? சரியான விடை ஆப்ஷன் டி 8ஆம் பத்து. 26வது வினா மலைபடுகடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? மலைபடுகடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் கூத்தராற்றுப்படை. 27வது வினா பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்ணகனார். 28வது வினா தொகை நூல்களுள் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எது? தொகை நூல்களுள் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை. தொகை நூல்களுள் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. 29வது வினா நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? இது ஒரு முக்கியமான வினா. நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. நெடுந்தொகை அகநானூறு. 30வது வினா அவல் என்பதன் பொருள் என்ன? அவல் என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பள்ளம். அவல் என்பதன் பொருள் பள்ளம். 31வது வினா தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இது யாருடைய செயல்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தூயவர். 32வது வினா பொருந்தா இணையை தேர்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா இணையை தேர்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சலவர் நல்லவர் என்பது தவறான வினை. அப்போ பாருங்க பிணினா நோய், கலரும்னா பேசும், மயரினா மயக்கம். இந்த சலவருக்கான பொருள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 33வது வினா நாலடியார் பாடல்களை பால் இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பதுமனார். நாலடியார் பாடல்களை பால் இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் யார்னா பதுமனார். 34வது வினா நிறைநீர நீரவர் கேண்மை இத்தொடரில் நட்பு என்னும் பொருள் தரும் சொல் எது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் ஏ கேண்மை. கேண்மைனா நட்பு என்று பொருள். 35வது வினா திருக்குறளில் பொருட்பால் எந்த வாழ்வினை சுட்டிக்காட்டுகிறது? திருக்குறளில் பொருட்பால் எந்த வாழ்வினை சுட்டிக்காட்டுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி சமுதாய வாழ்க்கை. 36வது வினா திருப்பாவை காட்டும் மக்கள் வாழ்க்கை எந்த நில வாழ்க்கை?
இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி மருதம். 37வது வினா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரபாடி என்று பாடியவர் யார்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆண்டாள். 38வது வினா, தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றியல் உகரம். 39வது வினா, வழக்கு எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா, வழக்கு எத்தனை வகைப்படும்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு வழக்கை 2ஆக பிரிப்பாங்க. 40வது வினா, ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? இது ஒரு முக்கியமான வினா. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோளல் வினா. 41வது வினா, விடை எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8. விடை 8 வகைப்படும். 42வது வினா, நிறை கவர்தல் எவ்வகை திணை? நிறை கவர்தல் எவ்வகை திணை? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெச்சி. 43வது வினா, மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சரியான விடை ஆப்ஷன் சி ஊமை தொகை. மலர்விழி என்பது ஓமை தொகை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மலர் போன்ற விழி அப்படிங்கிறது போன்றங்கிற உறுப்பு மறைந்ததுனால இது ஓமை தொகை. 44வது வினா, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி தலை. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. 45வது வினா, விழியால் பேசினால் இது எவ்வகை தொடர்? விழியால் பேசினால் என்பது எவ்வகை தொடர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகாநிலை தொடர். 46வது வினா, பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சரியான விடை ஆப்ஷன் ஏ இரு பெயராட்டு பண்பு தொகை. பனைமரம் என்பது இரு பெயராட்டு பண்பு தொகை. 47வது வினா, டின் என்பதன் பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூச்சல். 48வது வினா, மரபு பிழையை நீக்குக. சரியான விடை ஆப்ஷன் டி மாவடு. 49வது வினா, கல் என்பதன் வினையாளின் பெயரை தேர்க. சரியான விடை ஆப்ஷன் பி கற்பவன். கடைசி வினா, கீழ்கண்டவற்றுள் சரியான பொருளை தேர்வு செய்து எழுதுக. இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைனா தொழில், இந்த வேலைனா பொழுது. நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.